ஹாய். ஆக்சுவலாக எஸ்டர்டே பார்த்த மாதிரி மார்க்கெட் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி கீழே போயிட்டுருக்கு. ஸோ யா நல்ல மூமெண்ட்டு தான். ஸோ சொன்ன மாதிரியே ஈஸியாக பிரேக் பண்ணிடுன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஈஸியாக பிரேக் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். என்னென்னா 4 ஹவரில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக கீழே இறங்கிட்டுருக்கு. இதோட சைட்வேஸ் மார்க்கெட் நடக்கணும். ஆக்சுவலாக நேற்று நான் சொல்லியிருந்தேன் எப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே இறங்கணும். அப்போது இந்த மார்க்கெட் வந்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணுமா இல்லை இன்றைக்கி ஈவினிங் ஆர் நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் கீழே. புஷ் பண்ணிட்டு இன்றைக்கி ஈவினிங்கே வந்து இது திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டலாக இருக்கும். லைக் ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே எவ்வளோக்கு புஷ் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி மணி வந்து 12 ஆயிடுச்சு. ஈவினிங் 5 வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா நியூ இயர் செஷனில் எப்படியும் வந்துட்டு அது வரைக்கும் கீழே புஷ் பண்ணிட்டு நியூ இயர் செஷனில் எப்படியும் மேலே புஷ் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் ஒரே ஒரு கேண்டில் கீழே புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சைட்வேஸ்னால் கொஞ்சம் ரொம்பலாம் வராது. இந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் வரும். ஸோ இந்த சைட்வேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு புஷ் கொடுக்கும். அது வந்து மேபி இன்றைக்கி ஈவினிங்காக இருக்கலாம், இல்லை நாளைக்கு மார்னிங்காக கூட இருக்கலாம். ரெண்டே விஷயந்தான். ஸோ ஒரே ஒரு புஷ் கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுக்கட்டும். இப்போதைக்கு ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்னா இதனோட லோ கிளியர் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த லோ கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு கேண்டில் வந்து டவுன் சைடில் 100 டெஸ்ட் பண்ணணும். 100ல் கேண்டில் வந்து ரிவர்ஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். லைக் ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பை கரெக்ஷன் கிடைக்கும். அதாவது ஸ்மால் பை கரெக்ஷன் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அது பை மூமெண்ட் இல்லை, பை கரெக்ஷன். எதுக்காகனா அந்த கரெக்ஷன் வந்து செல் சைடில் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்மால் பை கரெக்ஷன், அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். செல் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த செல் மூமெண்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னுமே வந்து பை சைடில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக கிடையாது, ஸ்டில் செல் சைடில் தான் இருக்குது. சேம் கான்செப்ட் தான் நமக்கு சில்வர்லேயே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சேம் சார்ட்டு தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சிமிலராக பார்க்குறக்கு. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் நடக்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் 4 ஹவரில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்னும் ஒரு இந்த கேண்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற கேண்டில் வந்து இன்னும் 3 ஹவர்ஸ் பெண்டிங் இருக்குது. இந்த 3 ஹவர்ஸில் எவ்வளோக்கு கீழே புஷ் பண்ணுதோ புஷ் பண்ணிட்டு இங்கேயே உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கேன். இல்லைன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கிற கேண்டில் டாப்பில் இந்த லைனை டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ செட்டாக என்ன ப்ரைஸ் வருதுன்னா 95 195 இந்த கேண்டில் யாராவது ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சாரி இந்த இடத்துல எடுத்த பொசிஷன் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 100 or 95ல் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அகெயின் இந்த ஏரியாங்கும் போது எப்படி நம்ம இந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஏரியா, ஸோ இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணோம். நீங்கள் இந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு வேணாம். சம்டைம்ஸ் ஒரு விக் விட்டுட்டு கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் இருந்து ட்ரை பண்ணிக்க. இந்த ஜோனுக்குள்ளே, இந்த ஜோன் எங்கடாது, இந்த ஜோனை நீங்கள் வந்துட்டு என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்எல்ல வந்துட்டு இதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். பட் அகெயின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 4060 அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகட்டும், அடுத்தடுத்த கேண்டில் அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வீடியோ போட மாட்டேன்னு தான் நினச்சேன். 1 வீடியோ போட்டுட்டேன்.
மேபி அது நாளைக்காக கூட இருக்கலாம். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.